ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு 1.19 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு இணைய மையத்தில் மணிக்கு ரூபாய் 15 என இணையத்தை பயன்படுத்துவதற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நிலா தினமும் 2 மணி நேரம் வீதம் ஒரு வாரத்தில் 5 நாட்களுக்கு பயன்படுத்தினால் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்னு சொல்லுவாங்க. ஒரு மணிக்கு 15 ரூபா வாங்குறாங்களா, தினமும் அவங்க 2 மணி யூஸ் பண்ணுற 5 நாளைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம பெருக்கணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது எடுத்து எழுதுங்க. ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போது ஒரு நாளைக்கு இணைய மையத்தில் செலவிடும் நேரம் எவ்வளோ சொல்லுங்கள், 2 மணி நேரம்னு. அப்போது 2 மணி நேரங்கள். அப்போது 5 நாளைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது பார்த்திங்கன்னா 5 நாள்களுக்கு இணைய மையத்தில் செலவிடும் நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 5ஆல் 2 பெருக்கணும். அப்போ 5 பெருக்கல் 2னா 2 எவ்வளோ, 10 மணி நேரங்கள். 10 மணி நேரங்கள்னால் ஒரு மணிக்கு 15 ரூபா. அப்போ 10ஆல் நம்ம பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ பாருங்கள், ஒரு மணி நேரத்திற்கு உலவுதல் கட்டணம் பார்த்திங்கன்னா ரூபாய் 15. அப்போ 10 மணிக்கு எவ்வளோ நம்ம பெருக்கணும். அப்போது எனவே 10 மணி நேரத்திற்கு உலவுதல் கட்டணம் இஸ் ஈக்குவல் டு 10ஆல் பெருக்கணும். 10 பெருக்க ரூபாய் 15. அப்போ 10ஆல் பெருக்கணும்னா 150. இப்போ ரூபாய் 150 வரும். அப்போது லாஸ்ட்டில் தேர்ஃபோர் நிலா 10 மணி நேரம் இணையத்தை பயன்படுத்துவதற்கான மொத்த கட்டணம் ரூபாய் 150 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.19 முடிஞ்சிச்சு. கொஷனில் அவங்க 2 மணி நேரம் டெய்லியும் யூஸ் பண்ணுறாலும் 5 நாளைக்குன்னா அப்போ 2 10 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 15 ரூபானா 10 மணி நேரத்துக்கு எவ்வளோ, 150 ரூபா. அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.